வழக்கம் போல் வாய்க்கால் பக்கம் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறப்ப தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சுது. சரி பக்கத்தில் போய் பார்க்குறப்ப ஒரு பனை மரம் ஏறுறவர் அப்படியே நின்றுருந்தார். சரி நான் அண்ணன்ட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிவிட்டு இந்த பதநீர் எடுக்கிறதுக்கான இந்த சுண்ணாம்பு எல்லாமே அந்த கத்தி என்ன உபகரணங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தார். அவங்க பானியில் ஒரு ஏணிலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வாய்க்கால் கரையோரமாக அப்படியே போனாங்க. சரி நான் அண்ணனை ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் அப்படியே போனேன். சரி இவங்க எப்படி தான் அந்த பனை மரம் ஏறுறாங்க, அந்த பனை மரத்தில் ஏறி பதநீர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு ஒரே ஆசை. சரி அது கொஞ்சம் தூரம் நடந்து இந்த வாய்க்கால் வரப்புலலாம் அப்படியே நடந்து போனோம். அவர் தண்ணிக்குள்ளே சேத்துக்குள்ளே இறங்கி போய் தான் அந்த பனை மரத்தில் அப்படியே ஏறினார். பனை மரம் ஏறினதுக்கப்புறம் மேலேயே ஒரு 1/4 மணி நேரம் அவருக்கு டைம் பிடிக்குது. அந்த பனை மரத்தோட பாலையை சீவுறாரு. இந்த பானைகளில் சுண்ணாம்பெல்லாம் அப்படியே தடவிட்டு அந்த ஊர்ன நீர் பதநீரை சேகரிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. அண்ணன் கீழே இறங்கி வர்றப்போ பார்த்தா அப்படியே இந்த சேத்துக்குள்ளே காலை வச்சுட்டு அப்படியே தாண்டி வந்தார். இப்படி பார்த்திங்கன்னா தினம் ஒரு கிட்டத்தட்ட 25 மரம் அப்படியே ஏறுறாங்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு வாய்க்காலில் இப்போ போயிட்டு இன்னொரு மரம் ஏறி இறங்கினார். சரி எனக்கொசரம் அவர் இதுக்குன்னே ஒரு குடிசை வச்சுருக்காரு அந்த வாய்க்கால்கார ஓரமாக. அங்கே தான் நாங்கள் அப்படியே நடந்து போனோம். இந்த பதநீரில் இப்போ எறும்புகள்லாம் இருக்கும், அதை வடிகட்டி தான் அது பதநீராக கொடுப்பாங்க. சரி குடிசைக்கு கொண்டு போயிட்டு உள்ளே அந்த குடிசைக்குள்ளே ஒரு பானைக்குள்ளே எப்பவும் ஒரு பாத்திரம் வச்சுருக்காரு, சொம்புலாம் வச்சுருக்காரு அந்த பதநீர் கொடுக்கறதுக்கு. வாய்க்கால் தண்ணியெல்லாம் கழுவிட்டு அந்த பூச்சி இல்லாமல் வடிகட்டி ஒரு சொம்பில் அப்படியே ஊற்றி கொடுத்தாருங்க. அப்பா அந்த வெறும் வயிற்றில் குடித்தேன், செம்ம டேஸ்ட் அந்த பதநீர். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன்.